எகிப்து தயாரித்திருக்கக்கூடிய காசாவுக்கான வரைவு திட்டத்தை பொறுத்தவரையில் இந்த வரைவு திட்டம் அமெரிக்காவால் அங்கீகாரத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடிய திட்டமாக இருக்கிறது. அதனால தான் எகிப்தினுடைய வரைவு திட்டத்தை சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளும் ஏற்றுக்கொள்வதற்கு தலைப்பட்டிருக்கிறார்கள். இந்த 6 மாதங்களுக்குள்ளாக காசாவினுடைய இடிபாடுகள் மொத்தமாக அகற்றப்பட வேண்டும். தற்காலிக வீடுகள், பெர்மனன்ட் ஹோம் கிடையாது, அவங்க தற்காலிக வீடுகளை அமைத்துக் கொடுப்பார்கள். சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் என்கிற MBS இன்றைய அரபு லீக் மாநாட்டிலே கலந்து கொள்ள மாட்டார் என்று இறுதி நேரத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 515 நாட்களாக இன்றைய நாள் இருக்கிற நிலையில் காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு சரியாக 45 நாட்களாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் இதுவரைக்கும் யுத்த நிறுத்தத்தினுடைய முதல் காலகட்டம் முடிவடைந்த நிலையில் 2வது யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படாத நிலையும் இருக்கிற போது இன்றைய தினம் சற்று நேரத்துக்கு முன்பதாக எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் அரபு நாடுகளுடைய அரபு லீக் உச்சி மாநாடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உச்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கி முதல் உரையை பஹ்ரைனுடைய அதிபர் தற்போது நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காசாவிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, காசா தொடர்பாக என்னவெல்லாம் நடக்க போகிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய தினமும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் 2 விதமான தாக்குதல் முன்னெடுப்புகளை இஸ்ரேல் நகர்த்தி வருகிறது. ஒன்று, அங்கிருக்கக்கூடிய ஜெனின் அகதிகள் முகாம், தூபாஸ் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் அதற்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை நடத்துகிற நேரம் இன்றைய தினம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 இராணுவ வெஹிக்கிள்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் வெஸ்ட் பேங்க் எண்ணப்படுகிற மேற்கு கரை பகுதிகளில் கிட்டத்தட்ட 13 பேரை இன்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கைது செய்திருக்கக்கூடிய நேரத்தில் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ரமதானுடைய இரவு தொழுகைகளை தொழுவதற்காக செல்லக்கூடிய சகோதரர்களுக்கு படு பயங்கரமான இன்னல்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் தொடர்ந்து கொடுத்து வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற குற்றச்சாட்டுகளையும் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். அல் ஜசீரா அது தொடர்பான பல முக்கிய செய்திகளையும் ஒளிபரப்பி வருகிறது. இஸ்லாமியர்கள் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே இரவு தொழுகைக்காக மஸ்ஜித் அக்ஸாவுக்கு நுழைகிற அதே நேரம் அங்கிருக்கக்கூடிய யூதர்கள், செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, மஸ்ஜித் அக்ஸாவினுடைய இஸ்லாமியர்கள் தொழுகிற பகுதிக்குள் நுழைந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்புவது மட்டுமல்லாமல் தல்முதிக் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இது சர்வதேச விதிமுறைகள் பிரகாரம் பாரிய குற்றமாக கருதப்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அவர்கள் அராஜகமாக இதை செய்கிற அதே நேரம் இளைஞர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைவதற்கு தொடர்ந்து தடை விதித்து வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள். அந்த பகுதிகளில் கங்க் வாட்டர் என்று சொல்லக்கூடிய கடுமையான துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தண்ணீர் அடங்கிய பவுசர்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தொழுகைக்காக செல்லுகிற சகோதரர்கள் மீது அந்த நாசகார தாங்க முடியாத துர்நாற்றத்தை உண்டாக்கக்கூடிய தண்ணீர்கள் வீசப்படுகிறது, பாய்ச்சப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டுகளும் இன்றைக்கும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வெஸ்ட் பேங்க் தொடர்ந்தும் தாக்குதலுக்குள்ளாகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் தொடர்ந்து அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இப்படியான நிலையில தான் காசா தொடர்பான எகிப்தினுடைய மறுசீரமைப்பு திட்டத்தை இன்றைக்கு எகிப்து அரபு லீகினுடைய மாநாட்டில் முன்வைக்க இருக்கிறது. இது தொடர்பாக ராய்ட்டர் செய்தி சேவை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில என்ன சொல்றாங்கன்னா, எகிப்து தயாரித்திருக்கக்கூடிய காசாவுக்கான வரைவு திட்டத்தை பொறுத்தவரையில் இந்த வரைவு திட்டம் அமெரிக்காவால் அங்கீகாரத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடிய திட்டமாக இருக்கிறது. அதனால தான் எகிப்தினுடைய வரைவு திட்டத்தை சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகளும் ஏற்றுக்கொள்வதற்கு தலைப்பட்டிருக்கிறார்கள். அப்படி எகிப்தினுடைய வரைவு திட்டத்தை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அதிலே என்ன இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. எகிப்தை பொறுத்தவரையில்
1973களில் இருந்து இஸ்ரேலோடு நெருங்கிய உறவு பாராட்டக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. இஸ்ரேலுக்கும் அவர்களுக்கும் இடையில எந்த விதமான ராஜ்ய முருகல்களும் இல்லாத ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திலே பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அமைப்பு ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதில் திடமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியில் இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் ஆட்சியை விட்டுக் கொடுக்க தயார் என்கிறார்கள். அதே நேரம் ஆயுத களைவு நடக்கவே நடக்காது, வெப்பனை கீழே வைக்க மாட்டோம், எங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கு எங்க நாட்டினுடைய இராணுவமாக நாங்கள் நிற்க வேண்டியது எங்களுடைய தேவை என்பதையும் அவர்கள் அடித்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அரபு லீகினுடைய மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிற எகிப்தினுடைய திட்டத்தில் காசாவிலே பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு பதிலாக புதியதொரு அரபு நாடுகள் ஒன்றிணைந்த இராணுவத்தை களமிறக்குவது என்கிற ஒரு திட்டம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இந்த திட்டம் முன்மொழியப்பட்டு பல தடவைகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதை மறுத்துட்டாங்க. ஆனாலும் எகிப்து இப்படி ஒரு திட்டத்தை முன்மொழிந்து அரபு நாடுகள் எல்லாம் அதை ஒப்புக்கொண்டு அரபு நாடுகளுடைய இராணுவம் காசாவுக்குள் வருகிற பட்சத்தில் அது அரபு நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயராக மாறிவிடும். காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் சண்டை பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில என்று இருக்கும்போது எதிர்காலத்தில் அரபு நாடுகள் ஒட்டுமொத்தமாகவே இஸ்ரேலோடு விரும்பியோ விரும்பாமலோ சண்டையிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எனவே அவர்கள் அரபு இராணுவத்தை குவிப்பதற்கு ஒத்துக்கொள்வார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை தாண்டி அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிற பட்சத்தில் அரபு இராணுவம் இஸ்ரேலோடு மோதிக்கொள்கிறதோ இல்லையோ, பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அரபு நாடுகளுடைய இராணுவமும் மோதிக்கொள்ளுகிற ஒரு நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக அது இருக்கும் நிலையை இன்னும் அதிகமாக மோசமாக்கும் என்பதுதான் திடமான உண்மையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். எகிப்து காசாவுக்கு தீர்வை தரப்போகிறதா அல்லது பாரிய ஒரு குழப்பத்திற்கு வித்திடப் போகிறதா என்பதை இந்த அரபு லீகினுடைய மாநாடு மிக தெளிவாக உணர்த்திவிடும் என்கிற நிலையில டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த திட்டத்தை மறுத்து அரபு நாடுகள் இன்றைக்கு ஓங்கி குரல் எழுப்பும் என்று சொல்லி அங்கிருக்கக்கூடிய செய்திகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அரபு லீகினுடைய மாநாடு காசாவுக்காகவே கூட்டப்படுகிற இந்த நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எகிப்துக்கு அல்லது ஜோர்தானுக்கு குடிபெயர வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதே போன்று பெஞ்சமின் நெத்தன்யாகும் அதை வலியுறுத்தி வரக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் அரபு நாடுகள் இது தொடர்பாக என்ன முடிவை எடுக்க போகிறார்கள் என்கிற கேள்விகளும் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் 515 நாட்களாக இன்றைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இதுவரைக்கும் 61 சகோதரர்கள் பாலஸ்தீன அப்பாவிகள் இஸ்ரேலிய சிறைகளுக்குள்ளாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. யுத்தத்தில் கொல்லப்படுறாங்க, யுத்தத்தில் அப்பாவிகளை அழிக்கிறார்கள், அதை தாண்டி கைது செய்துவிட்டு சிறைச்சாலைகளில் அடைத்து அங்கே கொடுக்கிற சித்திரவதைகள், டார்ச்சர்கள் தாங்க முடியாமல் 61 சகோதரர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் அவர்களுடைய பாராளுமன்றமாக இருக்கிற நெசட்டில் ஒரு உரையாற்றி இருந்தார். அந்த உரையில் அவர் மிக தெளிவாக என்ன சொன்னார் என்று கேட்டால், இஸ்ரேல் மீண்டும் பாலஸ்தீனத்தில் சண்டையிடுவதற்கான தார்மீக உரிமையோடு இருக்கிறது என்று சொன்னார். அதுக்கு காரணமாக எது முன்வைக்கப்படுதுன்னா, இந்த யுத்தத்தில் அவர்கள் எதையும் அடைந்து கொள்ளவில்லை. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிப்போம் என்றார்கள், அவர்களை அழிக்கவில்லை. எங்களுடைய பணைய கைதிகளை யுத்தத்தின் மூலம் மீட்போம் என்றார்கள், யுத்தத்தின் மூலம் அவர்களால் மீட்க முடியவில்லை, சமாதானத்தின் மூலம் தான் மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் காசாவுக்குள் அழிவை உண்டாக்கியதை தவிர அவர்கள் சொன்ன எதையுமே செய்யவில்லை என்கிற நிலையில மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடர்வதற்கு எப்பொழுதுமே பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆர்வமாக இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் சண்டையிடுவதற்கான தார்மீக உரிமை தமக்கு இருக்கிறது என்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு ஏற்றாற்போல் இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளுகிற விதமாக ஒரு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால், அவர்கள் எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் மீண்டும் யுத்தத்திற்கு செல்வேன், அமெரிக்காவினுடைய முழுமையான ஆதரவும் எனக்கு கிடைக்கும் என்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இது நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அவர் பேசியது. இன்றைக்கு அரபு லீக் மாநாடு நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டுதான் இந்த பேச்சு அவர் பேசியிருக்கிறாரே. பொறுத்திருந்து பார்ப்போம். அரபு நாடுகளுக்கு நெஞ்சுரம் இருக்கிறதா, அரபு நாடுகளுக்கு தைரியம் இருக்கிறதா, அரபு நாடுகளுக்கு ரோஷமாவது வரப்போகிறதா என்பதை இன்றைக்கு நடக்கிற மாநாட்டினுடைய முடிவுகள் தான் நமக்கு சுட்டிக்காட்ட இருக்கிறது. அது தொடர்பான விரைவான செய்திகளையும் உங்களுக்கு தர நாம் தயாராக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு
பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட யோ கேலண்ட் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார். நியூயார்க்ல அவர் இருக்கிறாரு. அவருக்கு வெளிநாட்டு பயண தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு அவர் போறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அமெரிக்கா ஐசிசில சைன் பண்ணின ஒரு நாடு கிடையாதுங்கிற அடிப்படையில் அவர்கள் அவரை கைது செய்ய மாட்டார்கள். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீறி அவர் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார். அமெரிக்காவில் வைத்து அவர் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிப்பது தற்போதைய நிலையில் முக்கியமானது அல்ல. அவங்கள தோற்கடிக்கணும் என்று சொல்லி நாம ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய பணைய கைதிகள் ஒருவரை கூட நம்ம உயிரோட கொண்டு வர முடியாம போயிடும். அத்தனை பேரும் செத்து மடிந்து விடுவார்கள். எனவே அவர்களை முழுமையாக அழிப்பதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். முதலில் சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தி நம்முடைய மக்களை வெளியே கொண்டு வாருங்கள். கொண்டு வந்ததற்கு பிறகு ஒரு முழுமையான யுத்தத்தை செய்து மொத்தமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழித்து விடுவோம் என்று இன்றைக்கு அவர் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு வேணும்னா இனிமையாக இருக்கும், நடைமுறை சாத்தியமற்றது. நம்ம ஹாஸ்டேஜஸை வெளியே எடுத்துக்கிட்டு யுத்தம் பண்ணுவோம், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம்னா சர்வதேச விதிமுறைகள் என்பது எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்ட சில விதிமுறைகளும் இருக்கிறது. அதை தாண்டி இப்போ நடந்த யுத்தத்தை விடவா இனிமே ஒரு யுத்தத்தை பண்ணிட போகிறாங்க என்கிற ஒரு கேள்வியில் தான் பாலஸ்தீன மக்களே இருக்கிறார்கள். முழு நாட்டையும் அழித்து கூட பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அவர்களால் அழிக்க முடியவில்லை. அவர்களுடைய போராட்ட எண்ணத்தை அவர்களால் அழிக்க முடியவில்லை. அவர்களுடைய சுதந்திர வேட்கையை அவர்களால் இல்லாதொழிக்க முடியவில்லை. எனவே இதன் பின்னாலும் அவர்களுக்கு அப்படியான காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில தான் இன்றைக்கு நடக்கிற அரபு லீகினுடைய மாநாட்டில் எகிப்து சார்பாக முன்வைக்கப்படக்கூடிய அந்த தீர்மானத்தில் காசாவினுடைய வளர்ச்சிக்கு, காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக சுமார் 53 பில்லியன் US டாலர்கள் தேவைப்படும் என்றும் அதற்கான திட்டத்தையும் எகிப்து முன்வைத்திருக்கிறது. எகிப்தினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு பதிலாக இராணுவத்தை கொண்டு வந்து குவிக்கணும் என்கிற அந்த கான்செப்ட் தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கான்செப்டை தவிர, இந்த அவர்களை புனர் நிர்மாணம் செய்வதற்கு, காசாவை வலுப்படுத்துவதற்கு, வளப்படுத்துவதற்கு அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய திட்டம் மிக அழகான ஒரு திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டத்தினூடாக புதிய வீடுகள் அங்கே கட்டப்படும். வணிக துறைமுகம், ஒரு பிசினஸுக்கான ஹார்பர் அங்கே அமைப்பதற்கான திட்டம் அதிலே இருக்கிறது. அதே போன்று அங்கே ஒரு ஏர்போர்ட்டையும் அமைப்பதற்கு அரபு நாடுகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கான நோன்பு பிடிப்பதற்கான, நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக உங்களை நாடி நிற்கிறோம். அந்த மக்களுக்கான உதவிகளை செய்வதற்காக இறைவனுக்காக வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை தான் இந்த வீடியோவினூடாக முன்வைக்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம அத்தனை பேர் 3 வேளை உணவுகளை ரொம்ப மகிழ்ச்சியாக உண்டு நோன்புகளை பிடிக்கிற நேரம், ஒரே ஒரு வேளை நோன்பு பிடிப்பதற்கு கூட உணவில்லாமல் கஷ்டப்படுகிற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நோன்பு நெருங்குகிற போதே எங்களை ஏதாவது இடத்துல சேர்த்துக்கிறங்க, எங்களை மறந்துடாதீங்க, எங்களுக்கான உதவிகளை செய்ய முடியுமா என்று வெளிப்படையாக கோரிக்கை வைக்கக்கூடிய பல சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் அவர்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் கேட்கிறாங்களே தவிர அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்கிற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. எனவே அந்த மக்களுக்கு தேடி சென்று உதவ வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு காட்டியும் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த காரியம் எது என்று கேட்கப்படுகிற போது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்றார்கள். எனவே பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற இந்த நட்பணியிலே நாம் அத்தனை பேரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்தும் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அநேகமாக இந்த வீடியோவை பார்க்கிற நேரத்தில் நாம் ரமலானை அடைந்திருக்கலாம் அல்லது நாளை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைகிற அந்த நட்பணியில் கைகோர்ப்போமாக, இணைவோம், ஒன்றாக இணைவோம், அந்த மக்களுக்காக உழைப்போம். நாளை மறுமையிலே கண்டிப்பாக நமக்குரிய ஈடற்றத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவினூடாக உங்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நட்பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் உங்களுடைய சதகா மற்றும் தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு தாராளமாக வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்கியதற்கு பிறகு அதனுடைய பற்றுச்சீட்டை முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி உதவுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பானாக, நாளை மறுமையிலே வெற்றி பெறச் செய்வானாக. இந்த ஏழை எளிய மக்களுக்கான பணியிலே நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைவோம், சதகாக்களை செய்வோம், பகிர்ந்தளிப்போம், நாளை மறுமையிலே வெற்றி பெறுவோம்.
காசாவில் ஆல்ரெடி ஏர்போர்ட் இருந்தது. அதை இஸ்ரேல் 2001 தான் இழுத்து மூடினாங்க, அதை அடித்து நொறுக்கினாங்க. இந்த நிலையில் புதிய ஏர்போர்ட் ஒன்றை உருவாக்குவதற்கான திட்டத்தையும் எகிப்து முன்மொழிந்திருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய அம்சங்களாக இன்றைக்கு வெளியாகி இருப்பது, ஆரம்பகால செயல்பாடு வெறும் 6 மாதங்களுக்கு இருக்கும். இந்த 6 மாதங்களுக்குள்ளாக காசாவினுடைய இடிபாடுகள் மொத்தமாக அகற்றப்பட வேண்டும். தற்காலிக வீடுகள், பெர்மனன்ட் ஹோம் கிடையாது, அவங்க தற்காலிக வீடுகளை அமைத்துக் கொடுப்பார்கள். முதலாவது கட்டம் 2 ஆண்டுகள் என்று ஆரம்பிக்கும். இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக 2 லட்சம் வீடுகள் காசாவிலே நிர்மாணிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் 2ஆம் கட்டம் 2.5 ஆண்டுகள் அதுவும் தொடரும். இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளாக மேலதிகமாக 2 லட்சம் கூடுதலான வீடுகள் கட்டப்படுவது மட்டுமல்லாமல் விமான நிலையமும் ஹார்பரும் அதற்குள்ளாக அமைக்கப்படும். முதல் கட்ட செயல்பாட்டுக்கு 20 பில்லியன் யுஎஸ் டாலர்கள் ஒதுக்கப்படுகிற அதே நேரம் 2ஆம் கட்டத்திற்காக 30 பில்லியன் யுஎஸ் டாலர்கள் ஒதுக்கப்படும். இது இன்றைய அரபு லீக் உச்சி மாநாட்டிலே சமர்ப்பிக்கப்பட்டு பாஸ் பண்ணப்படுகிற நேரத்தில் அரபு நாடுகள் இதற்குரிய பணத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற நிலையில் சற்று முன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஷேக் சமி அபு ஜுஹ்ரி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், காசாவினுடைய ஆட்சியை நாங்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், எந்த நேரத்திலும் ஆயுத களைவு நடக்கவே நடக்காது, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய எந்த போராட்ட அமைப்புகளும் ஆயுதத்தை வெப்பனை கீழே வைக்க நாங்கள் ரெடி இல்லை, எங்கள் நாட்டை நாங்கள் தான் பாதுகாப்போம், எங்கள் நாட்டினுடைய அபிஷியல் ராணுவமாக நாங்கள் தான் இருக்கிறோம், அந்த ரெட் லைனுக்கு யாரும் வரக்கூடாது என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் என்கிற நிலையில தான் இன்றைய தினம் நடக்கக்கூடிய அரபு லீகினுடைய மாநாட்டிற்கு தலைமை தாங்குவார் என்று அறிவிக்கப்பட்ட சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் என்கிற MBS இன்றைய அரபு லீக் மாநாட்டிலே கலந்து கொள்ள மாட்டார் என்று இறுதி நேரத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அவர்கள் தான் கலந்து கொள்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மன்னர் சல்மானுடைய அறிவிப்பின் பிரகாரம் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அவர்கள் குழுவுக்கு தலைமை தாங்கி கலந்து கொள்வார் என்றும் தேவையான எல்லா முடிவுகளையும் அவர் எடுப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எது எப்படி போனாலும் இந்த கூட்டத்தில் சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் தான் தலைமை தாங்குவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் கலந்து கொண்டிருக்க வேண்டும். உலகமே எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான மாநாட்டிலே இன்றைக்கு அவர் பங்கெடுக்காமல் இருப்பது என்பது காசா மக்களுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகவும் கவலையான செய்தியாகவும் தான் இருக்கும். ஏன்னா இதில் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவங்க தான் இருப்பாங்க. அது வெளிவிவகார அமைச்சர் எந்த அளவு தூரம் அவர் முடிவுகளை எடுக்க போறாருங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் தற்போதுதான் மாநாடு ஆரம்பித்திருக்கிறது. மாநாட்டினுடைய முழுமையான அப்டேட்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். காத்திருங்கள். அரபு லீகினுடைய மாநாடு காசாவுக்கு விடிவை தரக்கூடிய, காசாவுக்கு நலவை தரக்கூடிய மாநாடாக அமைய வேண்டும் என்று புனிதமிக்க ரமதானுடைய இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடையட்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் உண்மையான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக ரஸ்மினமயசி நியூஸ் அண்ட் ரஸ்மினமயசி அப்டேட் என்கிற நம்முடைய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.